ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்ற வேத வசனத்தின் பிரகாரமாக நம் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் என்ற விசுவாசத்தோடு சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்வில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமாக இடைவிடுகிறார் என்ற விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் மாபெரும் காரியம் செய்வார். யோபுவின் புஸ்தகம் 5:9 வாசிக்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கும் தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், எதிர்பார்க்கிற பெரிய காரியங்கள், எதிர்பார்க்கிற அற்புதங்களை கர்த்தர் செய்ய அவர் செய்கிறார் என்று சொன்ன வார்த்தை விசுவாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்வில் மகத்தான நன்மைகளை தேவன் அருள் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சொல்லுகிற பொழுது, தேவனிடத்தில் பெரிய காரியங்கள் எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியம் சாதித்திடுங்கள் சொல்லுகிற ஒரு வாசகத்தை நான் சமூகத்தில் வாசித்திருக்கிறேன். வில்லியம் கேரி என்ற தெய்வ மனிதன் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனிடத்தில் பெரிய காரியம் எதிர்பார், தேவனுக்காக பெரிய காரியத்தை சாதித்திடு சொல்லுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். உங்கள் வாழ்விலே கர்த்தர் இதுவரை பார்த்திராத நன்மைகள், பார்த்திராத பெரிய அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி யோபு பக்தன் தன் வாழ்க்கையின் அனுபவத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சரீரம் உருவடைந்த சமயத்திலே, அவர் சரீரத்திலே அநேக வியாதியின் கொடூரத்தில் இருந்த சமயத்துல எல்லாமே இழந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு விசுவாசம் இழந்தது. கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செய்வார் என்று சொல்லி இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் நம்புங்கள் கர்த்தர்கள். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிங்கள். சோத்திர வேதத்தில் சொன்ன வாக்கின் பிரகாரமாக பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்விலே கர்த்தர் செய்வார் என்று சொல்லி பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற பெரிய காரியங்கள் நம் வாழ்வில் நிறைவேற வேண்டுமானால், நம் வாழ்வில் நடக்க வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது யோவேல் 2:21 சொல்லப்பட்ட வசனத்திலே பார்க்கும் பொழுது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் மாபெரும் காரியங்களை, பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் செய்ய வேண்டிய, இந்த நாட்களில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? பயப்படாமல் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பயப்படாதே என்று சொல்லி. பயப்படுகிறவர்கள் பெரிய காரியம் எதிர்பார்க்க முடியாது. பயப்படுகிற வாழ்க்கையில் பெரிய காரியம் நடைபெறாது என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். நீங்க இந்த நாட்களிலே பயப்படாமல் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. வேதத்திலே வாசிக்கிறோம், தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுக்கிறார் என்று சொல்லி 2 தீமோத்தேயு புத்தகத்திலே 1:7 வாசிக்க கேட்கிறோம். அங்கே சொல்லப்பட்ட வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமுள்ள ஆவியை நமக்கு தருகிறார். தேசமே பயப்படாதே என்ற வேத வாக்கின் பிரகாரமாக தேவ பிள்ளைகளை, நீங்கள் பயப்படாமல் கர்த்தர் சமூகத்திலே கர்த்தருக்காக சூழ்நிலை நினைத்து பயப்பட வேண்டாம். நீங்கள் இருக்கிற எதிர்பார்த்த சூழ்நிலை நடக்கவில்லை என்று பயப்பட வேண்டாம். நடக்கிற போராட்டம் நிலையை நினைத்து கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனோடு பேசும்போது சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்காக யாவையும் செய்வேன் சொல்லி ஆண்டவர் அநேக நேரங்களில் பரிசுத்தவோடு இடைவிடுவது போல இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் இடைவிடுகிறதை இந்த செய்தியின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. முதலாவது நீங்கள் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிற பெரிய நடைபெற வேண்டும்னால் நமக்குள்ளே பயம் நீங்க வேண்டும். பயம் நம்ம விட்டு அகல வேண்டும். சோத்திரம். பயந்து போன கிதியோன் தேவ சமூகத்தில் நின்று தேவனுடைய கர்த்தருடைய தூதனிடத்தில் பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, அங்கே அவன் பயந்தவனாக என்ன செய்கிறான்? போரடித்துக் கொண்டிருக்கிறான். முடிந்து மறைந்து கொண்டு போரடி கொஞ்சம் இருக்கிற கோதுமை தற்காத்துக் கொள்ள அவன் போரடிக்கிற சமயத்தில் அவனை தேடி கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தரே அவனை தேடி வந்து பராக்கிரமசாலியே, நீ பயப்படாதே என்று சொல்லி அவனோடு கூட கர்த்தர் அவனோடு பேசுகிறதை நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே அந்த நாட்களில் மீதியானவர்கள் அவர் நிமித்தமாக அடிமைத்தனம்
அநேக ஜனங்கள் 7 வருடங்கள் அடிமைப்படுத்தின சமயத்திலே, எல்லாம் இழந்த சமயத்திலே, அவள் உயரம் வேதனையில் சிறுமைப்பட்ட நேரம் வந்த போது அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்துல தான் கிதியோனை சந்திக்க கர்த்தர் வருகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிக்கும்படிய பலனை தந்து உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேன் கர்த்தர் சொன்ன போது அவர் எதிர்பார்த்தார். அவர் அதை நம்ப முடியாத சில சூழ்நிலைகளை நினைத்து தன்னுடைய இயலாமை குறித்து பேச ஆரம்பித்தார். நான் சிறியவனா இருக்கிறேன், குடும்பத்தில் எல்லாரும் நான் சிறியவனா இருக்கிறேன், எங்கள் குடும்பம் அற்பமான சிறிய குடும்பமே, எளிய குடும்பமே என்று சொல்லி அவன் சொல்லி பேசின போது அவன் எதிர்பார்த்த ஒரு காரியத்திற்கு மேலாக தேவன் அவன் வாழ்விலே அவனை கொண்டு கர்த்தர் செய்ய இருந்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சோத்திரம் எளியவர்களாக சிறியவர்களாக பலவீனமானவர்களாக காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதே, பராக்கிரமசாலி என்று சொல்லி தைரியப்படுத்தி அழைத்து நம்மை ஆஸ்வதிக்கிற கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்காக ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற வாக்கின் பிரகாரமாக அவன் பயந்து போய் இருந்த அந்த கிதியோனுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார், பலன் கொடுத்தார், வார்த்தை கொடுத்தார், வாக்குறுதியை கொடுத்தார். அவனை கொண்டு செய்ய போகிற அதிசயத்தை, அவனை கொண்டு செய்ய போகிற நன்மைகளை குறித்து, அவனை கொண்டு செய்ய போகிற பெரிய காரியங்களை குறித்து அவனுக்கு திட்டமும் தெளிவுமாக புரிய வைத்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கிற, வேதத்தை கேட்கிற, வேத வசனத்தை தியானிக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்விலே கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. பெரிய படை அல்ல, பெரிய படைகளின் சேனை அல்ல, ஆனால் படைகளை சோத்திரம், படைகளின் தேவன் உங்களோடு இருக்கிறார். அவன் பெரிய படை பலத்தை பின்பலமாய் வைக்கவில்லை. சோத்திரம், படைகளின் ஆண்டவரை முன்னாக வைத்த போது அவரோடு நின்று சோத்திரம் இந்த யுத்தத்திலே பெரிய ஜெயத்தை அவன் கண்டதை பார்க்க முடியும். சோத்திரம், அவன் எதிர்பார்த்தது அற்புதம் எங்கே என்ற ஒரு கேள்வியை கர்த்தரிடத்தில் எழுப்பினான். தேவனை கர்த்தர் அதே அற்புதத்தை, அதே நன்மையை தேவன் அவனை கொண்டு அற்புதமாய் கர்த்தர் நிறைவேற்றினார். காரணம் என்ன? சோத்திரம், யுத்தத்திற்கு கடந்து வந்தபோது 32,000 பேர் கடந்து வந்தார்கள். ஆனால் பயந்தவர்களாம் ஓடிவிட்டார்கள். சோத்திரம், மீதம் இருந்தது சோத்திரம், அங்கே பார்க்கும் 300 பேரை கர்த்தர் என்ன செய்தாரா? அவர் உண்மை உள்ளவர்களாக அறிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார் என்று பார்க்க முடிகிறது. ஆமென், அல்லேலூயா. அழைப்பு பெற்றவர்கள் 32,000 பேர். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பார்க்கும்போது சோத்திரம், அதிலே சோத்திரம் பாதி பேர் 20,000 பேர் செய்தார்கள். சோத்திரம் போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். மீதியாக இருந்தவர்களே பின்பாக ஒரு சோத்திரம் ஆண்டவர் அவளை வேறு குறிக்கும்படியாக தெரிந்து கொண்ட போது 300 பேர் மாத்திரமே மீதியா இருந்தார்கள். அந்த 300 பேரை கொண்டு மீதியானின் சேனைகளை முறியடிக்கும்படியாக ஆண்டவர் அற்புதமான பெரிய காரியம் செய்தார். சோத்திரம், ஒரு பட்டயம் எடுக்கவில்லை. யுத்தத்துக்கான சோத்திரம் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாதபடி இவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கடந்து போனார்கள். அங்கே பார்க்கிறோம், பயப்படாமல் தைரியம் உள்ளவர்களாக கர்த்தருடைய வார்த்தை பற்றி கடந்து போனதை பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சோத்திரம் தீவெட்டி எடுத்துக்கொண்டார்கள், ஒரு மண்பானை எடுத்துக்கொண்டார்கள், எக்காலத்தை எடுத்துக்கொண்டார்கள். இந்த 300 பேரும் 100 பேராக புரிந்து கொண்டு சோத்திரம் மீதியான பாளையத்தை சுற்றி நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம் கேட்கும் போது கிதியோனோடு கர்த்தர் இடைப்பட்ட போது, கிதியோன் சொன்ன வார்த்தையின் போது ஜனங்கள் அந்த 300 பேரும் கீழ்ப்படிந்து செய்த அந்த செய்கையின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். ஆமென், அல்லேலூயா. அங்கே மண்பானை உடைக்கப்பட்டது, தீவெட்டி உயர்த்தப்பட்டது, எக்காலம் ஊதப்பட்ட போது அங்கே பெரிய ஒரு சேனையை சோத்திரம் கர்த்தருடைய ஆவியினால் முறியடிக்கும்படி ஒருவருக்கு ஒருவர் கைகலந்தார் என்று பார்க்கிறோமே. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்கள் விரோதமா சத்துருவின் கூட்டங்கள் எழும்பி இருக்கலாம், சத்துருக்கள் போராட்டங்கள் புரிகிறீர்களாம். சோத்திரம், நீங்கள் பயப்படாதீர்கள். உங்களோடு இருக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். இது என்னால் எப்படி சாதிக்க முடியும், என்னால் இது எப்படி வெல்ல முடியும், என்னால் எப்படி ஜெயிக்க முடியும், என்னால் இது முன்னேற முடியவில்லை என்று சொல்லி கலைஞருக்கு தேவ பிள்ளைகளே, பயப்படாதீர்கள். சூழ்நிலை குறித்து, இருக்கிற நிலைமையை குறித்து பயப்படாதீர்கள். உங்கள் வருகிற போராட்டம் நிலையை குறித்து பயப்படாதீர்கள். ஏனென்றால் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. பயப்படாதவர்கள் தேவனுக்கு தேவை. சோத்திரம். இரண்டாவது பார்க்கும்போது, உங்கள் வாழ்வில் பெரிய காரியம் நடைபெற வேண்டுமானால் உங்களுக்கு விசுவாசம் தேவை. வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகத்திலே 3:14-13 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், சோத்திரம், யோசுவாவுக்கு ஆண்டவர் காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். யோர்தானை கடக்க வேண்டும். யோர்தான் பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. சோத்திரம், கானான் எல்லைகளுக்கு போவது முன்பதாக யோர்தான் பெரிய தடையாக இருந்த போது அங்கே கவனிக்கிற வேலையை பார்க்கும்போது சோத்திரம், அங்கே நிறைய திரளான தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அறுவடை நாட்கள்ல
அங்கே கரை புரண்டு ஓடுகிற தண்ணீர் மத்தியிலே கர்த்தர் கொண்டு போய் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த யோசுவா ஆசாரியர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். சோத்திரம், நீங்கள் உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானில் கால்களை வையுங்கள். சோத்திரம், தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த தண்ணீர்ல விசுவாசத்தோடு விசுவாச அடியெடுத்து வைக்கும்படியாக யோசுவாவை மூலமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது அந்த ஆசாரிகள் பாதம் சோத்திரம் அந்த ஓடுகிற தண்ணீரிலே விசுவாசத்தோடு கால்களை வைத்தார்கள். அந்த தண்ணீரிலே விசுவாசத்தோடு அடியெடுத்து வைத்த போது தண்ணீர் குவியலாக நின்றது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். தேவனை கர்த்தர் அதிசயம் செய்ய வேண்டுமானால், உங்கள் வாழ்வில் பெரிய காரியம் நடப்பிக்க வேண்டுமானால், நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வாசிக்கிறோமே, விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசனால் எல்லாம் ஜெயிக்க முடியும் என்று பார்க்கிறோமே. பழைய பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது விசுவாசனாலே ஜெயித்தார்கள், விசுவாசனாலே மேற்கொண்டார், விசுவாசனை சாதித்தார் என்று பார்க்கிறோமே. அந்த விசுவாசத்தோடு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தோடு உங்கள் கால்களை எடுத்து வையுங்கள், அடிகளை எடுத்து வையுங்கள். காரியங்களை நடப்பிக்கிற கர்த்தர் சமூகத்தை விசுவாசத்தோடு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து எடுத்து வையுங்கள். நிச்சயமாகவே உங்கள் முன்பாக யோர்தான் இரண்டாக பிளக்கும். உங்கள் புதிய வழியை கர்த்தர் திறப்பார், புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார், புதிய அனுபவத்தை நேராக கர்த்தர் நடத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். அங்கே பார்க்கிறோம், பயப்படாத விசுவாசமுள்ள ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தை தண்ணீர் குவியலாய் ஓடி வருகிற தண்ணீர் எதிர்மறையாய் எதிர்ப்புறமாய் குவியலாய் நின்றதை பார்க்கிறோம். மாபெரும் அதிசயத்தை மாபெரும் காரியத்தை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்வில் கர்த்தர் அற்புதம் செய்ய இருக்கிறார். விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். வேத வசனம் விசுவாசம் வைங்கள், கர்த்தர் மேல் விசுவாசம் வைங்கள். நிச்சயமாகவே உங்கள் காரியம் வாய்க்கும். உங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் முடிய பண்ணுவார். உங்களுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கும் பொழுது சோதம் பெரிய காரியம் நடைபெற வேண்டுமானால், உங்கள் காரியம் சாதிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் தேவை சோத்திரம் அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் இருக்க வேண்டும். எரேமியாவின் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது வேதத்திலே சொல்லப்படுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகள் வாழ்விலே கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு நீ அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலும் பெரிய காரியம் நடைபெறுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ஓ பத்ரம் என்ற குருடன் ஆண்டவர் அந்த வழியாய் வருகிற எரிகோ வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தை தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அவன் கூப்பிடுவதற்கு கர்த்தர் கேட்டு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, ஆண்டவரே நான் பார்வை அடைவேன். பிறவியிலே கண் தெரியாத ஒரு மனிதன் வாழ்க்கையில கண் இழந்த நிமித்தமாக பிச்சை எடுத்து வாழ்வை சோதம் கழித்துக் கொண்ட வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து அவன் கண்களை கர்த்தர் திறந்தார் என்று பார்க்கிறோமே. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை அவரை நோக்கி கூப்பிடுங்கள், விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள், நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள், பயம் இல்லாமல் தைரியத்தோடு அவரை கூப்பிடு. நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியம் பெரிதாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நான்காவது பார்க்கும்போது, உங்கள் வாழ்வில் பெரிய காரியம் நடைபெற வேண்டுமானால், பெரிய அற்புதம் நடைபெற வேண்டுமானால், சோத்திரம் நீங்கள் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற எதிர்பார்ப்பு வேணும். கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார் என்று எதிர்பார்ப்பு வேணும். வேதாகமத்தை பார்க்கும்பொழுது சோத்திரம் மார்க்கு சுவிசேஷ புத்தகத்திலே 5வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதத்தை பார்க்கிறோம். பெரும்பாலும் ஒரு ஸ்திரியை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தியாவில் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊர் நின்று போனது. அந்த வேதம் நீங்கி ஆரோக்கியம் அடைந்து தன் அடைந்ததை அவள் சரீரத்தை உணர்ந்தாள் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் காரியம் வாய்க்க வேண்டுமானால், உங்களுக்கு பெரிய காரியம் நடைபெற வேண்டுமானால், சோத்திரம் விசுவாசம் நமக்கு தேவை. அடுத்து பின்பதாக எதிர்பார்ப்பு தேவை. எனக்கு கர்த்தர் செய்வார், எனக்கு நடக்கும், இப்போது நடக்கும், இன்றைக்கு நடக்கும், இந்த நாளுக்குள் நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வேணும். சோத்திரம் எதிர்பார்க்கணும். தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதத்துல இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் எதிர்பார்ப்பு கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த நாளுக்குள் செய்வீங்க, இந்த காலத்துக்குள் செய்வீங்க, இன்றைக்கு இந்த காரியத்தை செய்வீங்க எதிர்பார்க்க வேண்டும். சோதம் அநேக வைத்தியரால் அநேக பணங்களை செலவு செய்து அநேக மருந்து மாத்திரை எடுத்து ஒன்றும் ஒரு வாய்க்கவில்லை, ஒன்றும் செய்தும் ஒன்றுமே நடக்கல. சோதம் பல வருடங்களாக பல ஆண்டுகளாக
அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவதிப்பட்டது வேதத்திலே பார்க்க முடியும். சோத்திரம். பல வருடங்கள் அங்கு வேதம் சொல்கிறது, அநேக வைத்தியர்கள் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்ட எல்லாவற்றையும் செலவத்தில் சற்றாக குணப்படாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளே, இயேசுவை குறித்து அநேகரை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், பெரிய காரியம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்றைக்கு அவர்கள் விசுவாசம் வைங்கள். இன்றைக்கு அவர்கள் எதிர்பார்க்க நிச்சயமாகவே உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். மருத்துவரால் முடியாதது, மருந்துகளால் முடியாதது, சோதர் பணம் பலத்தால் முடியாத காரியத்தை கர்த்தராகிய ஆண்டவர் அவர்கள் செய்ய இருக்கிறார். அன்றைக்கு அந்த பெண்மணி சோத்திரம் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த போது ஒரு நம்பிக்கை இருந்தது. இயேசுவை தொட்டால் மாத்திர சுகம் உண்டு, இல்லை என்றால் சரீரத்தை அவர் வஸ்திரத்தை தொட்டால் சுகம் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கடந்து வந்தார். அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றி இன்றைக்கும் தெய்வ பிள்ளைகளை அவர் எதிர்பார்க்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், எனக்கு ஒரு அதிசயம் செய்வார், எனக்கு ஒரு நன்மை செய்வார், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்த்து வாருங்கள். நிச்சயமாகவே எதிர்பார்க்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே ஏமாற்றம் கிடைக்காது. நிச்சயம் கர்த்தர் அற்புதத்தை செய்வார், பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கின் பிரகாரமாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களில் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார் என்ற வேத வாக்கின் பிரகாரமாக யோபுவின் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்தார். கிதியோனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். யோசுவா என்ற வாலிபனை குறித்து பார்க்கிறோம், அவனை குறித்து அவன் மூலமாக பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ததை வாசிக்கிறோம். சோத்திரம். அது மாத்திரமல்ல, வேதாகமத்தில் விசுவாசத்தோடு காரியத்தை செய்தவர்கள், எதிர்பார்த்து காரியத்தை செய்தவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். இன்றைக்கு உங்களுக்கு அந்த அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் வையுங்கள், தைரியம் ஆயிருங்கள், எதை குறித்து பயப்படாதீர்கள். இந்த வியாதியை கொன்று விடுமோ, இந்த காரியனை மோசமாக்கி விடுமோ, இந்த சூழ்நிலை சோத்திரம் என்னை அமிழ்த்து விடுமோ என்று சொல்லி கலங்க வேண்டாம். சோத்திரம். கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகள், தேவையோடு இருக்கிற பிள்ளைகள், சோத்திரம் என்ன ஆகுமோ, ஏதாவது என் பிள்ளைகள் எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் குடும்பம் என்ன ஆகும் என்று தவிக்கிறதே பிள்ளைகள், பயப்படாதீர்கள். சூழ்நிலை குறித்து பயப்படாதீர்கள், நிலைமை குறித்து பயப்பட எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர், எல்லாவற்றையும் மேலும் அற்புதம் செய்கிற கர்த்தர் ஒரு இருக்கிறார். உங்களுக்கு அவர் பெரிய காரியம் செய்வார். தேவனிடத்தில் எதிர்பாருங்கள், விசுவாசத்தோடு உங்கள் காரியங்களை நடப்பீர்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், நிச்சயமாகவே உங்கள் காரியம் வாய்க்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் இடப்படும் நம்புகிறேன். விசுவாசத்தை நீங்கள் சோதனை பலப்படுத்தி நம்புகிறேன். விசுவாசத்தோடு கர்த்தர் நோக்கி எதிர்பார்க்க, நிச்சயமாகவே உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உங்கள் கைவிட மாட்டார், உங்கள் காரியம் வாய்க்கும். வேதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், அவரை நோக்கி கூப்பிட்டிருக்கிறீர்கள், அவரை நோக்கி எதிர்பார்த்திருக்கீங்க, நிச்சயமாகவே உங்கள் காரியம் வாய்க்கும். உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஜெபம் செய்வோமா? பரலோகத்தின் தேவனே, பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்க தெய்வ பிள்ளைகள் வாழ்விலே கர்த்தரை பெரிய காரியம் செய்கிறவராக வெளிப்படும்படி சொல்லிக்கிறேன். ஆண்டவர், இன்றைக்கு எதை குறித்து, எந்த காரியத்தை குறித்து பயந்தார்கள் அந்த பயம் நீங்கும்படி சொல்லிக்கிறேன். எந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அந்த காரியம் நிறைவேறத்தக்கதாக விசுவாசம் பெருகும்படி சொல்லிக்கிறேன். விசுவாசத்தோடு அடி எடுத்து வைக்க, விசுவாசத்தோடு எந்த ஒரு செயலும் செய்யத்தக்கதாக கர்த்தரை பாரத்தை வைத்து அவர் சமூகத்தை அன்றரை நினைத்து அவரை எதிர்பார்த்து அவர் நோக்கி காத்து அவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்தது அநேக நேரங்களை பார்க்கிறோம். அப்பா, இன்றைக்கு இந்த வேத சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் வாழ்விலே கர்த்தர் அற்புதமான நன்மைகளை, அற்புதமான பெரிய செய்து ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணுவீராக. வேதத்தில் சொல்ல வாக்கின் பிரகாரமாக தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்தார் என்ற வேத வாக்கின் பிரகாரமாக இவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்து நிமித்து அநேக புறஜாதிக்கு சொல்லிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர்களுக்கு பெரிய காரியம் செய்திருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்ளத்தக்க சாட்சிகளை ஏற்படுத்துங்க, நன்மைகளை கட்ட, கிருபைகளை கட்டடுங்க, ஆசீர்வதித்து மகிமைக்குரிய காரியம் செய்யுங்க. நீர் அப்படி செய்ய நன்மைகள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லி ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்வு நிச்சயமாகவே பெரிய காரியம் நடைபெறும். பெரிய காரியம் செய்கிற கர்த்தர் இருக்கிறார். தேவனிடத்தில் பெரிய காரியத்தை எதிர்பார்க்கும், தேவனுக்காக பெரிய காரியம் சாதித்திருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக விசுவாச நம்பிக்கையோடு காத்திருப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். God bless you. God bless you.